வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ரோட்டீன் ரிச் அடை பாசி பயறு வச்சு செய்கிறது பார்க்க போகிறோம். இது ஆந்திரா ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. அதில் விதவிதமாக பண்ணுவாங்க. அதில் ஒரு டைப் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ முதல்ல அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா, ஒரு கப் பாசி பயறு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, ஒரு 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 கப் சின்ன வெங்காயம், காரத்துக்கு தக்கன பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, பெருங்காயம், உப்பு, மல்லியும் கருவேப்பிலையும் தான் தேவை. எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச்சைப்பயிரை ஒரு 6 to 8 hours நீங்கள் ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதோட அரிசியும் சேர்த்து ஊற வச்சு நல்லா கிரைண்டரில் போட்டு பச்சை மிளகாயும் இஞ்சி சேர்த்து உப்பு பெருங்காயம் போட்டு அரைச்சிட்டு அப்புறமாட்டு இந்த வெங்காயம் இந்த கருவேப்பிலை மல்லியும் கலந்துக்கணும். இந்த பருப்பையும் அரிசியும் 8 மணி நேரம் ஊற வச்சு 2 பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம், உப்பு போட்டு கிரைண்டரில் போட்டு இப்படி நல்லா அரைச்சிருக்கேன். நான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிருக்கேன். இதில் ஆட்டின உடனே நம்ம சுட்டுடலாம். இது நம்ம ஃபெர்மெண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இதில் நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா உதுத்தாப்பில் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் நிறைய போட்டால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். போட்டுட்டு இந்த நம்ம மல்லி கருவேப்பிலை வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நம்ம கடல காய வச்சு சுட்டு எடுத்துடலாம். இதுக்கு இஞ்சி சட்னி நல்லா சூட் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம தேங்காய் சட்னி வச்சு கூட நம்ம சாப்பிடலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க. ஆந்திராவில் பார்த்திங்கன்னா இது எப்படி கலந்துக்கிட்டு தோசைக்கல்லில் ஊற்றிட்டு நம்ம மசாலா தோசைக்கு ஸ்டஃப் பண்ணுற மாதிரி உப்பு மாவை கிளறி அதில் ஸ்டஃப் பண்ணி கொடுப்பாங்க. அது ஸ்பெஷல் பெசரட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நான் ஆர்டினரியாக தான் நான் ஊற்ற போகிறேன். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை போட்டிருப்பேன். இப்போ இதில் அடை ஊற்ற போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு அடை சாப்பிட்டா ஒரு எக்கு சாப்பிட்ட அளவு ப்ரோட்டீன் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சுற்றிலும் எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு எடுத்துடலாம். இதுக்கு சுற்றிலும் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு இதை திருப்பி போட்டுடலாம். நல்லா செவந்துடுச்சு. திருப்பி போட்டுடலாம். இப்போ இது நல்லா வெந்துச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். சூடான பெசரட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வீக்லி ஒன்ஸ் உங்கள் டயட்டில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.